அந்த காலத்துல இன்டர்நெட் இல்லாத நேரம் எதுவா இருந்தாலும் டிவி நியூஸ பார்த்து தான் தெரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி நேரத்துல ஒரு வதந்தி பரவுதுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இப்போ அவன் கையில உலகம் இருக்கும்போது எந்த ஒரு ரீசர்ச்சும் பண்ணாம, யாரு என்னன்னு தெரிஞ்சிக்க கூட முயற்சி பண்ணாம ஒரே மாதிரி பெயர் இருக்கிறதால தங்களோட ரீஸ்க்காக ஒரு ரெஸ்லர் இறந்துட்டாருன்னு நியூஸ போடுறாங்க. அதுவும் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல இருக்க சின்ன சின்ன அக்கவுண்ட்ஸ் இல்ல, ஒரு ஸ்டேட்டோட பெரிய மீடியா சேனல். இதனால இத பார்த்த ரொம்ப நாள் முன்னாடி WWE பார்த்த நபர்கள் இத உண்மைன்னு நம்பி அவங்களும் அவங்க பங்குக்கு உண்மை என்னன்னு பார்க்காம அதையும் ஷேர் பண்ணி அதை மீமா மாத்தி ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இந்நேரம் அந்த ரெஸ்லர் யாரு, அந்த மீடியா எதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சு இருக்கும். அந்த ரெஸ்லர் ரே மிஸ்டீரியோ. இறந்ததாக சொல்லப்படுற ரே மிஸ்டீரியோ சீனியர் ரே மிஸ்டீரியோவோட அங்கிள். 66 வயதான மிஸ்டீரியோ சீனியர் WWE-க்காக ரெஸ்ல் பண்ணதே இல்ல. ஆனா ரே மிஸ்டீரியோவை ட்ரெயின் பண்ணது மிஸ்டீரியோ சீனியர் தான். இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சு ஷேர் பண்ணுறது நல்லது. ஏன்னா அவங்களோட ஃபேன்ஸ் அதை பார்க்கும்போது கஷ்டப்படுவாங்க. இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்லர் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு ஒரு ரூமர் ரொம்ப வைரல் ஆச்சு. ஜான் சீனா தான் அந்த ரெஸ்லர். ஜான் சீனா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு அவர் WWE-க்காக ரெஸ்ல் பண்ணிட்டு இருக்கும் போதே கிளப்பி விட்டாங்க. அதுவாச்சும் இன்டர்நெட் வளர்ந்து வந்த நேரமான இப்போ 2 செகண்ட்ல உங்களால எதையும் தெரிஞ்சிக்க முடியும். பி ரெஸ்பான்சிபிள். The recognized symbol of excellence in sports entertainment.